ஹன்யங்கசே யோரோபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 2000 பாடப்புத்தகத்திலிருந்து 61வது கேள்வியிலேருந்து பார்க்க போகிறோம். முதலாவது தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தாம் கிருமில் பொகோ மத்னின் தனோனா முஞ்சாங்கல் கொருசிப்சியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாம்னு சொல்லும்போது அடுத்து, கிருமில் பொகோ படத்தை பார்த்து, மத்னின் சரியான, தனோனா வசனத்தை அல்லது முஞ்சாங்கல் கொருசிப்சியோ வாக்கியத்தினை தெரிவு செய்க. அப்போ இங்கே சொல்கிறாங்க, அடுத்துள்ள படத்தை பார்த்து சரியான வசனம் அல்லது வாக்கியத்தினை தெரிவு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் 60 படங்களுக்கான விளக்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 61வதுலேருந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் 4வது கேள்வியில் கொசுக் பொசுங்கிற விடயத்துக்கு பொது பேருந்து அப்படின்னு சொல்லியிருப்போம். கொசுக் பொசுன்னு சொல்லும்போது அதிவேக பேருந்து. அதை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். கொசுக் பொசுன்னு சொல்கிறது அதிவேக பேருந்து. இப்போ 61வது கேள்விக்கு போவோம். இப்போ 61வது கேள்வி. 2000 கேள்வி புத்தகத்துக்கான PDF இல்லாதவங்க கீழே டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 61வது கேள்வி. 61வது கேள்வியில் நமக்கு டோர்ச் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 61வதுல டோர்ச் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கு நமக்கு 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 விடைகளில் பொருத்தமான விடையை தெரிவு செய்யணும். முதலாவது விடை யொங்வாங் திங் இம்னிதா அப்படின்னு சொல்கிறாங்க. யொங்வாங் திங் இம்னிதான்னு சொல்லும்போது டியூப் லைட்டை தான் சொல்கிறாங்க. அடுத்து சொன்னு சொல்லும்போது கையை சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், சொன் திங்னு சொல்லும்போது டோர்ச் லைட்டை சொல்கிறாங்க. அப்போ சரியான விடை 2வது விடை. அடுத்து சொன்புங்கின்னு சொல்லும்போது ஃபேனை சொல்கிறாங்க. கெசங்கின்னு சொல்லும்போது கல்குலேட்டரை சொல்கிறாங்க. 4 விடைகளில் முதலாவது விடை யொங்வாங் திங்னு சொல்லும்போது டியூப் லைட், சொன் திங்னு சொல்லும்போது டோர்ச் லைட், சொன்புங்கின்னு சொல்லும்போது ஃபேன், கெசங்கின்னு சொல்லும்போது கல்குலேட்டர். அடுத்தது 62வது கேள்வி. இப்போ 62வது கேள்வியில் பாத்திரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணி நிறைக்கிற பாத்திரம் மாதிரி சின்ன பாத்திரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாத்திரத்துக்கான சரியான விடையை நம்ம தெரிவு செய்ய போகிறோம். முதலாவது ஈஜான்னு சொல்லும்போது கதிரையை சொல்கிறாங்க. அடுத்து பகுனின்னு சொல்லும்போது கூடையை சொல்கிறாங்க. பகுனினா கூடை. அடுத்து பினில் பொங்கு இம்னிதா. பினில் பொங்குன்னு சொல்லும்போது பிளாஸ்டிக் கவர் சொல்கிறாங்க, அதாவது பிளாஸ்டிக் பேக்கை சொல்கிறாங்க. அடுத்து செசுதேயான்னு சொல்லும்போது இந்த பாத்திரத்தை சொல்கிறாங்க. இங்கே படத்தில் பார்க்கக்கூடிய இந்த பாத்திரம் செசுதேயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சரியான விடை 4வது விடை. அடுத்த கேள்வி. அடுத்ததா 63வது கேள்வி. 63வது கேள்வியில் இங்கே நமக்கு வாட்டர்மெலன் கொடுத்துருக்காங்க. வாட்டர்மெலன். இப்போ 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. சுபக் இம்னிதான்னு சொல்லும்போது வாட்டர்மெலன். அப்போ முதலாவது விடை சரியான விடை. அடுத்ததா பொத்தோன்னு சொல்லும்போது திராட்சை. பொத்தோ ஹிம்னிதா திராட்சை. அடுத்து சாகுவான்னு சொல்லும்போது ஆப்பிளை சொல்கிறாங்க. தல்கின்னு சொல்லும்போது ஸ்ட்ராபெரியை சொல்கிறாங்க. இப்போ சரியான விட முதலாவது விட. அடுத்த கேள்வி. அடுத்ததா 64வது கேள்வி. 64வது கேள்வியில் ஸ்வீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிமான்னு சொல்லும்போது ஸ்கர்ட்டை சொல்கிறாங்க. யங்மல்னு சொல்லும்போது சொக்ஸை சொல்கிறாங்க. பாஜின்னு சொல்லும்போது டவுசரை சொல்கிறாங்க. சுவித்தோ இம்னிதான்னு சொல்லும்போது ஸ்வீட்டரை சொல்கிறாங்க. அப்போ 4வது விட சரியான விட. அடுத்ததா 65வது கேள்வியில் கரண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ 4 விடைகள். முதலாவது கவி இம்னிதான்னு சொல்லும்போது கத்தரிக்கோல் ஆகும். முதலையே கத்தரிக்கோல் என்பதற்கு கவிங்கிற விடயத்தை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 2வது யொன்பில்னு சொல்லும்போது பென்சிலை சொல்கிறாங்க. யொன்பில் இம்னிதான பென்சில் ஆகும். அடுத்ததா சுத்கரா கிம்னிதான்னு சொல்லும் போது
கரண்டியை சொல்கிறாங்க, ஸ்பூனை தான் சொல்கிறாங்க சுத்கராக்னு. இப்போ இங்கே நமக்கு 2 விடைகள் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. சுத்கராக் சொத்கராக். சுத்கராக்னு சொல்லும்போது ஸ்பூனையும் சொத்கராக்னு சொல்லும்போது சொப்ஸ்டிக்கையும் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு சரியான விட 3வது விட. சொத்கராக்னு சொல்லும்போது சொப்ஸ்டிக்கை சொல்கிறாங்க. அடுத்து 66வது கேள்வி. 66வது கேள்வியில் இங்கே நமக்கு வந்து ஏடிஎம் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏடிஎம் கார்டு. இப்போ 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சவான்சிங் இம்னிதா. சவான்சிங்னு சொல்லும் போது அதாவது நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்குற அடையாள அட்டையை தான் சொல்கிறாங்க சவான்சிங், தொழிலாளர் அடையாள அட்டை. அடுத்து கியோத்தோங் கார்டு இம்னிதா. கியோத்தோங்னு சொல்லும் போது போக்குவரத்துன்னு பார்த்தோம். கார்டு கியோத்தோங் கார்டுன்னு சொல்லும் போது போக்குவரத்து கார்டு, போக்குவரத்து அட்டை. இந்த போக்குவரத்து அட்டையை இலகுவாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த போக்குவரத்து அட்டையில் டீங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த கார்டை பார்த்தீங்கன்னா டீங்கிற அடையாளம் காணப்படும். அடுத்ததா சின்யோங் கார்டு. சின்யோங் கார்டுன்னு சொல்லும்போது கிரெடிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டை சொல்கிறாங்க. அப்போ 3வது விட சரியான விட. 4வது விட உன்சோன் மியோனோச்சிங் இம்னிதா அப்படின்னு சொல்லும்போது உன்சோனாதான்னு சொல்லும்போது வாகனம் ஓட்டுதல், அதாவது வாகனம் செலுத்துறதை சொல்லுவாங்க உன்சோனாதா. இங்கே நான் கொடுத்துருக்காங்க உன்சோன் மியோனோங்சிங்னு சொல்லும் போது இது டிரைவிங் லைசன்ஸ் தான் சொல்கிறாங்க. அடுத்தது 67வது கேள்வியில் சாவி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ கல்லிம்னிதா. இங்கே வந்து நமக்கு சேர்த்து சொல்லும் போது கரிம்னிதா அப்படின்னு சொல்லுவோம். கரிம்னிதான்னு சொல்லும் போது கல்லுங்கிறது வந்து கத்தியை சொல்கிறாங்க. அப்போ இது விடை அல்ல. அடுத்தது யோல்சேன்னு சொல்லும்போது சாவியை சொல்கிறாங்க. அப்போ 2வது விட சரியான விட. 3வது சுஜோன்னு சொல்லும்போது சாப்ஸ்டிக்கையும் ஸ்பூனையும் சேர்த்து சொல்கிறத சுஜோன்னு சொல்லுவாங்க. காது இம்னிதான்னு சொல்லும்போது காடை சொல்கிறாங்க. அடுத்ததா 68வது கேள்வி. 68வது கேள்வியில் வெப்பமானி ஒன்று கொடுத்துருக்காங்க. வெப்பமானிக்கு நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம் ஹொன்தொகேன்னு சொல்கிறத வெப்பமானி. அப்போ இங்கே ஒன்தொகைங்கிற விட வந்து 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சரியான விட 4வது விட. 1வது விடையாக பார்த்தோம்னா சொன்புங்கி இம்னிதா. சொன்புங்கின்னு சொல்லும்போது ஃபேனை சொல்கிறோம். கெசங்கி இம்னிதா. கெசங்கின்னு சொல்லும்போது கல்குலேட்டரை சொல்கிறோம். அடுத்ததா செஜுங்கே இம்னிதா. செஜுங்கேன்னு சொல்லும்போது மனிதர்களின் பாரத்தை அளக்கக்கூடிய தராசு, அதாவது அந்த பாரத்தை கணக்கிடக்கூடிய தராசை சொல்கிறாங்க. செஜுங்கே இம்னிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா 69வது கேள்வி. அடுத்ததா ஆடைகளை மாட்டக்கூடிய ஆங்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1வது கவுல் இம்னிதா. கவுல்னு சொல்லும் போது முகம் பார்க்கும் கண்ணாடி. அடுத்து ஒச்சங் இம்னிதா. ஒச்சங்னு சொல்லும் போது உடுப்ப அலுமாரியை சொல்கிறாங்க. ஹீஜா இம்னிதான்னு சொல்லும் போது கதிரையை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்து சொல்லுங்க ஒத்கொரி இம்னிதான்னு சொல்லும் போது ஆடைகளை மாட்டி வைக்கக்கூடிய ஹேங்கரை சொல்கிறாங்க. அடுத்ததா 70வது கேள்வி. 70வது கேள்வியில் நமக்கு போர்வை ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இபுல்னு சொல்கிறது போர்வை. அப்போ இபுல்ங்கிற விடை காணப்படுதான்னு பார்க்கணும். 1வது விட இபுல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1வது விட சரியான விடை இபுல் இம்னிதா. அடுத்து பெகே இம்னிதா. பெகேன்னு சொல்லும்போது தலையணையை சொல்கிறாங்க. ஹீஜா இம்னிதா கதிரை. சுகோன்னு சொல்லும்போது டவலை சொல்கிறாங்க. அடுத்ததா 71வது கேள்வியில் தராசு ஒன்று கொடுத்துருக்காங்க. பொருட்களை அளக்கக்கூடிய தராசுக்கு சொல்லுவோம் சோல் இம்னிதா. கோல்னு சொல்லும் போது முகம் பார்க்கும் கண்ணாடி, சோல்னு சொன்னால் தராசு. அப்போ 1வது விட சோல் இம்னிதான்னு சொல்லும் போது தராசை சொல்கிறாங்க. பொருட்களை அளக்கக்கூடிய தராசை சொல்கிறாங்க. அப்போ 1வது விட சரியான விட. 2வது கவுல் இம்னிதான்னு சொல்லும் போது முகம் பார்க்கும் கண்ணாடி. அடுத்ததா ஹொன்தொகே இம்னிதான்னு சொல்லும் போது வெப்பமானியை சொல்கிறாங்க. கெசங்கின்னு சொல்லும் போது கால்குலேட்டரை சொல்கிறாங்க. அடுத்ததா 72வதுல ரைஸ் குக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைஸ் குக்கருக்கு சொல்லுவோம் பப்சொத்துங்கிற காணப்படுற விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இங்கே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க.
சொங்கி நன்றோ இம்னிதா. சொங்கி நன்றோ இம்னிதான்னு சொல்லும்போது சொங்கின்னு சொல்லும்போது கரண்ட்டை சொல்கிறாங்க. அப்போ வந்து கரண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே சொங்கி நன்றோ, சொங்கி பப்சொத், சொஞ்சா சவுல், சொஞ்சா சஜோன் அப்படிங்கிற 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது விட சொங்கி நன்றோ இம்னிதான்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஈட்டரை சொல்கிறாங்க. ஈட்டரை தான் சொல்கிறாங்க, சொங்கி நன்றோ இம்னிதா. இரண்டாவது சொங்கி பப்சொத். பப்சொத்துன்னு சொல்லும்போது ரைஸ் குக்கர். அப்போ சொங்கி பப்சொத்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். அப்போ இரண்டாவது விட சரியான விட. மூன்றாவது விட சொஞ்சா சவுல். சவுல்னா நம்ம முதலையே பார்த்தோம் தராசு. அப்போ எலக்ட்ரிக் தராசை தான் சொல்கிறாங்க, சொஞ்சா சவுல் இம்னிதானு. அடுத்ததான் நான்காவது விட சொஞ்சா சஜோன் இம்னிதா. சஜோன்னு சொல்லும்போது சஜோன்னு சொல்லும்போது டிக்ஷனரின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரிக் அகராதியை தான் சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் டிக்ஷனரியை தான் சொல்கிறாங்க, சொஞ்சா சஜோன் இம்னிதா. அடுத்ததா 73வது கேள்வி. இப்போ 73வது கேள்வியில் இங்கே வந்து எலக்ட்ரிக் டிக்ஷனரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ 4 விடைகள். முதல்ல 72வது கேள்வியில் பார்த்தா அதே மாதிரியான விடைகள் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது சொங்கி நன்றோ இம்னிதா. சொங்கி நன்றோன்னு சொல்லும்போது ஈட்டரை சொல்கிறாங்க. அடுத்து சொங்கி பப்சோத்துன்னு சொல்லும்போது ரைஸ் குக்கரை சொல்கிறாங்க. சொஞ்சா சவுல்னு சொல்லும்போது பொருட்களை அளக்கக்கூடிய தராசை சொல்கிறாங்க. அடுத்து சொஞ்சா சஜோன்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் டிக்ஷனரியை சொல்கிறாங்க, அகராதியை. அப்போ 4வது விட சரியான விட. அடுத்ததாக சொப்ஸ்டிக் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது கல் இம்னிதா. கல்லுன்னு சொல்லும்போது கத்தி, கவிங்னு சொல்லும்போது கத்தரிக்கோல், சொத்கராக்னு சொல்லும்போது சொப்ஸ்டிக்கை சொல்கிறாங்க. அப்போ 3வது விட சரியான விட. சுத்கராக்னு சொல்லும்போது ஸ்பூனை சொல்கிறாங்க. அடுத்ததாக 75வது கேள்வி. 75வது கேள்வியில் தண்ணீர் சுட வைக்கக்கூடிய கேத்தல் ஒன்று கொடுத்துருக்காங்க. முதலாவது விட நெம்பி இம்னிதா. நெம்பின்னு சொல்லும்போது பாத்திரத்தை சொல்கிறாங்க, நெம்பி இம்னிதா பாத்திரமாகும். சொப்சி இம்னிதா. சொப்சிங்னு சொல்லும்போது தட்டை சொல்கிறாங்க. தொமான்னு சொல்லும்போது கட்டிங் போர்டை சொல்கிறாங்க. சுஜொன்ஜா இம்னிதான்னு சொல்லும்போது கேத்தலை சொல்கிறாங்க. அப்போ 4வது விட சரியான விட. அடுத்ததா 76வது. 76வதுல மெப்பொன்னு கொடுத்துருக்காங்க, மெப். இப்போ 4 விடைகள். தல்யோக் இம்னிதா. தல்யோக்னு சொல்லும்போது கேலண்டரை சொல்கிறோம். மியோங்கம் இம்னிதா. மியோங்கம்னு சொல்லும்போது பிஸ்னஸ் கார்டை சொல்கிறோம். சிதோ இம்னிதா. சிதோன்னு சொல்லும்போது வரைபடத்தை சொல்கிறோம். அப்போ 3வது விட சரியான விட. யோகுவான் இம்னிதான்னு சொல்லும்போது பாஸ்போர்ட். அடுத்ததா 77வது. 77வது கேள்வியில் இங்கே வந்து புத்தகங்களை அடுக்கக்கூடிய ஒரு ரெக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ 4 விடைகள். ஒஜ்ஜங் இம்னிதா. ஒஜ்ஜங் இம்னிதான்னு சொல்லும்போது உடுப்பு அலுமாரி. சிம்தே இம்னிதா. சிம்தேன்னு சொல்லும்போது கட்டியில் சொல்கிறாங்க. செக்சங் இம்னிதா. செக்சங் இம்னிதான்னு சொல்லும்போது மேசையை சொல்கிறாங்க. அடுத்ததா செக்கோஜி இம்னிதா. செக்கோஜி இம்னிதான்னு சொல்லும்போது புத்தகங்களை அடுக்கக்கூடிய ரெக்கை சொல்கிறாங்க. அப்போ 4வது விட சரியான விட. அடுத்ததா 78வது கேள்வி. 78வது கேள்வியில் இங்கே மனிதர்களின் பாரத்தை அளக்கக்கூடிய தராசு, மனிதர்களின் பாரத்தை அளக்கக்கூடிய பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு 4 விடைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. செஜுங்கே இம்னிதா. செஜுங்கே இம்னிதான்னு சொல்லும்போது மனிதர்களின் பாரத்தை அளக்கக்கூடியது இங்கே படத்தில் காட்டப்பட்டிருக்குது. இப்போ முதலாவது விட சரியான விட. கெசங்கி இம்னிதா கல்குலேட்டர். சொன்புங்கி இம்னிதா ஃபேன். செத்தக்கி இம்னிதா. செத்தக்கின்னு சொல்லும்போது வாஷிங் மிஷினை சொல்கிறோம். அடுத்ததா 79வது. 79வது பார்த்தோம்னா இங்கே வந்து கத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க, கட்டர், அந்த கட்டர் பிளைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்லுன்னு சொல்லும்போது கத்தி ஆகும். அப்போ முதலாவது விட சரியான விட. புல்லிம்னிதா. புரிம்னிதா, அதாவது சேர்த்து வாசிக்கும் போது புரிம்னிதா அப்படின்னு வாசிப்போம். புல்லுன்னு சொல்லும் போது கம்மை சொல்கிறாங்க. அடுத்து பொல்பென் இம்னிதா. பொல்பென்னு சொல்லும் போது பேனையை சொல்கிறாங்க. கவின்னு சொல்லும் போது கத்தரிக்கோலை சொல்கிறாங்க. அப்போ முதலாவது விட சரியான விட. அடுத்ததா 80வது கேள்வி. 80வது கேள்வியில் இங்கே கம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது விட ஒசிம்னிதா. ஒசிம்னிதான்னு சொல்லும் போது ஆடை. புரிம்னிதான்னு சொல்லும் போது கம்மை சொல்கிறாங்க. புல்லுனா கம். அப்போ 2வது விட சரியான விட.
மூன்றாவது கரிம்னிதா. கரிம்னிதான்னு சொல்லும்போது கத்தியை சொல்கிறாங்க. சாயிம்னிதா சான்னு சொல்லும்போது அளவுக்கும் நாடாவை சொல்கிறாங்க. அப்போ இங்கே 4 விடைகளில் 2வது விடை சரியான விடையாக காணப்படுது. இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவு பெறுது. கம்சம்னிதா நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சல்கா.